ரிஷப் பண்ட் போயிருக்காரு. சென்னையிலேருந்து சாண்ட்னர் இங்கே வந்திருக்காரு மும்பைக்கு. சிஎஸ்கேயோட இதுவும் இன்னும் செம்மையாக இருக்குது. சிஎஸ்கேயோடதும் பஞ்சாப் போனார், டெல்லி போனார், எல்லா டீமுக்கும் போயிட்டு கடைசியில் இங்கே வந்திருக்காரு. ஆர்சிபி வந்து ஆப்ஷனில் பிக் பண்ணவே இல்லை. அப்போ ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா யாருமே யூஸ் பண்ணல. Hey guys, welcome back to new video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நடந்த ஐபிஎல் ஆக்ஷன், அது 2025க்கான ஐபிஎல்க்கான ஆக்ஷன் இப்போ தான் நடந்து முடிஞ்சுது. அதில் எந்தெந்த பிளேயரு வந்து எடுத்திருக்காங்க, எந்த டீம் நல்லா இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம 5 டைம்ஸ் சாம்பியனான மும்பை இந்தியன்ஸோட டீமை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷனில் நடந்த ஒரு ஹிஸ்டாரிக் விஷயம். ஐபிஎல்ல இருந்து இதுக்கு முன்னாடி எந்த பிளேயருமே முன்னாடி ஒரு ஃபாரின் பிளேயரும் அதிக தொகைக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் வந்து போயிருக்காரு. ரிஷப் பண்ட் போயிருக்காரு. 27 கோடிக்கு போயிருக்காரு எல்எஸ்ஜி டீமுக்கு. இதுக்கு முன்னாடி எல்எஸ்ஜி டீம்ல இருந்து ராகுல் தப்பிச்சு வந்தாரு. ஆனால் அதே டீம்ல போய் இவர் மாட்டிருக்காரு. என்ன பண்ண போறான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எல்எஸ்ஜி வந்து நிக்கோலஸ் பூரன் தான் கேப்டன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த தடவை மேபி ரிஷப் பண்ட் எடுத்ததுனால அவங்க அவரை கேப்டனாக வைக்கலாம்னு நினைக்கிறேன். கேப்டனுக்காக தான் அவருக்கு போன மாதிரி இருந்துச்சு. கேப்டன் தான் வேணும்னு சொல்லி அவர் டெல்லியிலையும் கேட்டார். ஆனால் அதுக்கான இது அவர் தலையீடு நிறையா இருக்கவும் அது வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டையும் பண்ணிக்கல டெல்லி. ஸோ அதனால ஆப்ஷனுக்கு வந்தார். 27 கோடி போனார். அவரும் போயிருக்காரு. அடுத்து இதுக்கு முன்னே அதிகமாக ஸ்ரேயஸ் ஐயர் போயிருக்காரு. எனக்கு 23 கோடிக்கே இதுக்கு போயிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். கேஎல் ராகுல் நிறைய போவார்னு நினச்சேன், அவரும் போகல. இஷான் கிஷன் அதுக்கு மேலே போவார்னு நினச்சேன், அவரும் போகல. அதனால அது தெரில, அது நம்ம போவாங்கன்னு நினச்சவங்களும் போகலன்னு நினைக்கிறவங்களும் போகிறோம். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மும்பை இந்தியன்ஸோட அந்த டீம் எப்படி இருக்குது. ஏற்கனவே அந்த டீம் 2020 செம்ம இதாக இருந்துச்சு. பவுலிங் லைனப்பும் ஸ்ட்ராங்கு, பேட்டிங் சொல்லவே தேவையில்லை. ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் சீசன் வந்து கம்பேக் தான் அவங்க வாங்கினாங்க. அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தார். அவங்க டீமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பேட்டிங்கும் பவுலிங் அதுதான் அவங்க டீமே. இப்போ ட்ரெண்ட் போல்ட் வேறு ராஜஸ்தான்லேருந்து ஹோம் கம்பேக் மாதிரி வந்திருக்காரு. ராஜஸ்தான் அவங்கள வந்து பிக் பண்ணல, போனாங்க. பட் ஆனால் மும்பை எடுத்துட்டாங்க. 12 கோடிக்கு எடுத்துருக்காங்க. ஆர்ச்சர் அதே 12 கோடிக்கு ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டாங்க. அவருக்கு அது ஹோம் கம்பேக் மாதிரி, இதுக்கு ஹோம் கம்பேக் மாதிரி 2 பேரும் மாறி வந்துட்டாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எந்த டீம் பார்க்க போகிறோம்னா, 5 டைம் சாம்பியன்ஸ் கடப்பார டீம் மும்பை அதான் பார்க்க போகிறோம். ரோஹித் வந்து ஓப்பனிங் கண்டிப்பாக அவர் தான் வருவார். இவங்க ஸ்குவாட் எல்லாமே ட்ரெண்ட் போல்ட்டு முன்னாடி 2020 எம்ஐயில் இருந்தார். ராஜஸ்தான் போயிட்டு மறுபடியும் பேக் டு ஹோமு. ட்ரெண்ட் போல்ட்டோட கம்மிங் பேக்கும் தீபக் சகரோட தான் அவங்களுக்கு பவுலிங் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பேட்டிங் சொல்லவே தேவையில்ல. பேட்டிங் லைனப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பவுலிங் லைனப்பு ஸ்ட்ராங்காக ஆகிருச்சு. ஸ்பின் சைடு பார்த்தாலும் சாட்னர், கரண் சர்மா அதுவுமே செம ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ மும்பையோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னோடய கணிப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ரோஹித் சர்மா தான் இருப்பார். அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் ஃபாரின் பேட்ஸ்மேன் வந்து ரயானா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஸ்கை, 1 டவுனில் ஸ்கை, அடுத்து திலக், அடுத்து கேப்டன் பாண்டியா, மும்பை கேப்டன் பாண்டியா அடுத்து அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து மேபி சாட்னர் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பின்னுன்றனால அவர் எடுத்திருக்காங்க, இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னை வந்து அவங்களை எடுக்கலை, ஏன் எடுக்கலன்னு தெரில. சென்னை எடுத்திருந்தாலும் சான்ஸ் கிடச்சிருக்குமான்னு தெரில. பட் மும்பை போயிருக்காரு, சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாட்னர் எடுக்கலாம், அப்படின்னா கரண் சர்மா எடுக்கலாம். அடுத்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அப்புறம் இல்லை ட்ரெண்ட் போல்ட்டுக்கு முன்னாடி அர்ஜுன் டெண்டுல்கர் போட்டுக்கலாம். மற்ற 7th அர்ஜுன் டெண்டுல்கர் எடுத்திருக்காங்க. யாருமே எடுக்காமல் போய் பேஸ் ப்ரைஸில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் டெண்டுல்கர் எடுத்தனால சான்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக. அடுத்து போல்ட்டு, சஹர், பும்ரா இதான் என்னோட பிளேயிங் லெவனு. இதில் மோஸ்ட் ப்ராபப்ளி வேணால் அர்ஜுன் டெண்டுல்கர் போயிட்டு வேறு யாராவது வேணால் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதான் இந்த இடத்துல இருக்கும். இம்பாக்ட் பிளேயராக வேணால் நமன்தீர் வருவாருன்னு நினைக்கிறேன். இதான் என்னோட ப்ராபபிள் லைனு. இதுதான் மும்பை இந்தியன்ஸோட என்னோட ஒரு கணிப்பு. இதுதான் பிளேயிங் லெவன் இருக்கும் அப்படின்னு. மேபி அவங்க சாட்னர் வேணாம், இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லி போனால், அந்த இவருக்கு ஆர்சிபியில் லாஸ்ட் இயர் இருந்தார் இங்கிலாந்து பிளேயர் ரைஸ் டாப்லே, அவருக்கு வேணால் போகலாம். மேபி இல்லை வேணாம், ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு, பும்ரா இருக்காரு, சஹர் இருக்காரு, தீபக் சகர் இருக்காரு அப்படின்னா மேபி அவருக்கு போகாமல் ஸ்பின் வேணும் அப்படின்னா கரண் சர்மாவோ சாட்னரோ போகலாம். சென்னையிலேருந்து சாட்னர் இங்கே வந்திருக்காரு மும்பைக்கு. மேபி சான்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன், கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா இல்லை வேறு ஏதாவது இன்னும் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய எடுத்துருந்தாங்க. இந்த அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இந்த மாதிரி நமன்தீர் அந்த மாதிரி இன்னும் நிறைய எடுத்துருந்தாங்க. நமன்தீர் லாஸ்ட் சீசன் இருந்தார். அவங்களுக்குலாம் ஏதாவது தரணும் அப்படின்னா மேபி அர்ஜுன் டெண்டுல்கரை ட்ராப் பண்ணிட்டு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்.
இல்லை அர்ஜுன் டெண்டுல்கர் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் டெண்டுல்கருக்கே நம்ம சான்ஸ் கொடுக்கலாம். இதுதான் இவங்களோட பிளேயிங் லெவனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் அடுத்தடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்னா வேறு வேறு டீமுக்கு அவங்களோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம். சிஎஸ்கேயோட இதுவும் இன்னும் செம்மையாக இருக்குது. சிஎஸ்கேவோடதும் அவங்களோட பிளேயிங் லெவனும் செம்மையாக எடுத்திருக்காங்க. அஸ்வின் வந்து மறுபடியும் ஹோமுக்கு கம்பேக் ஆகிருக்காரு சிஎஸ்கேக்கு. பஞ்சாப் போனார், டெல்லி போனார், எல்லா டீமுக்கும் போயிட்டு கடைசியில் இங்கேயே வந்திருக்காரு. ஹோம் கம்மிங் மாதிரி அவருக்கு இந்த சீசன் செம்மையாமையும் நான் நினைக்கிறேன். அடுத்து சிஎஸ்கே பார்க்கலாம். அடுத்து ஆர்சிபி வந்து ஆப்ஷனில் பிக் பண்ணவே இல்லை, அப்படியே இருந்தாங்க. என்னடா பெரிய பெரிய பிளேஸ்லாம் பிக் பண்ணவே இல்லையே, யாருக்காவது ஆர்டிஎம்ஐ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா யாருக்குமே யூஸ் பண்ணல. கேஎல் ராகுல் கூட போகல அவங்க. என்னடா அது அப்படின்னு நினச்சிப்ப. ஆனால் அவங்களோட பிளேயிங் லெவலுமே ஸ்குவாடுமே நல்லா சூப்பராக தான் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எம்ஐயோட ப்ராப்ளம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.